விருதுநகர்ல வந்து எங்க விஜய பிரபாகரன் எங்க தலைவர் நிக்கிறாப்ல. அவர் வந்து அந்த தொகுதியில வந்து ஜெயிச்சு வெற்றி பெற்று வெற்றிக்கனியை பறிக்கிற வரைக்கும் நாங்க வந்து இங்க இருந்து நான் விருதுநகருக்கே ஷிஃப்ட் ஆக போறேன். தேர்தல் முடிகிற வரைக்கும் சாப்பாடு தூக்கம் எதுவுமே கிடையாது. எங்க தலைவரை விஜய பிரபாகரனை ஜெயிக்க வச்சுட்டு தான் நாங்க எங்க ஊரே திரும்ப போறோம். அந்நியார் வந்து எங்களுக்கு வந்து தாய் மாதிரி. அவங்க வந்து எங்களை வந்து வழி நடத்துவாங்க. நாங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு குழந்தை மாதிரி. எங்க கட்சிக்கு தாய் வந்து எங்களோட அந்நியார் தான். நாங்கெல்லாம் வந்து அவங்களோட குழந்தைகள். அவங்களுக்கு தெரியும் குழந்தைய வந்து எந்த வழியில கொண்டு போனா குழந்தைங்கலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் சார் இப்போ உள்ள யங்ஸ்டர்னா டிவிக்கே விஜய் பின்னாடி தான் போகணுமா சார்? தேமுதிகல விஜய் பிரபாகரன் இருக்காருல்ல சார், அவரும் யங்ஸ்டர் தானே. நாங்கெல்லாம் அவர் பின்னாடி போய் அவருக்காக உழைக்க தான் சார் இருக்கோம். தேமுதிகங்கிறது வந்து எங்களோட உயிர் மூச்சு மாதிரி. விஜய் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவர், அவர் பின்னாடி போகணுன்ற அவசியம் இல்லைல்ல. எத்தனையோ பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க யங்ஸ்டர் வந்து எல்லாருமே விஜய் பின்னாடி தான் போறாங்க அப்படின்னா. அப்படிலாம் கிடையாது சார், அதெல்லாம் வந்து தவறான கணிப்பு. நிறைய பேர் வந்து விஜய் பிரபாகரன் பின்னாடி வந்து இன்னைக்கு ஒரு படையே நாங்க வந்து இருக்கோம். எத்தனையோ யங்ஸ்டர்ஸ், எத்தனையோ லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கடலூர்ல ஒரு அண்ணன் கிருஷ்ணராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிவிங்ல ஒரு செயலாளர் வந்து இறந்து போயிட்டாங்க, தவறிட்டாங்க. அவங்களுக்கு தவறினதுக்கு கூட நம்ம ஐடிவிங் சார்பாக எல்லாருமே தன்னோட சொந்த உழைப்புல இருந்து அந்த அண்ணனுக்கு நிறைய உதவிகள்லாம் வந்து செஞ்சுருக்கோம். வணக்கம் சார், சொல்லுங்க மேடம். நீங்க வந்து ஒரு பிஎம்இ முடிச்ச ஒரு பேராசிரியர் நான் கேள்விப்பட்டேன் மேடம். நீங்க யாருங்கிறத நம்மளுடைய தேமுதிக தொண்டர்களுக்கு கொஞ்சம் விரிவாக்கமா சொல்லுங்க மேடம். என்னோட பேர் வந்து நந்தினி துர்கா. நான் வந்து பிஇ எம்இ கம்யூனிகேஷன் சிஸ்டம் முடிச்சுட்டு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நம்ம தேமுதிக கட்சியில் சிவகங்கை மாவட்ட மகளிர் அணி செயலாளராக இருக்கேன். அது போக ஐடிவிங்ல துணை செயலாளராக இருக்கேன் சார். இப்போ இருக்க இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்காங்க. நீங்க என்ன காரணத்துக்கா மேடம் தேமுதிகல இணைஞ்சு இவ்வளவு தூரம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் சார் இப்போ உள்ள யங்ஸ்டர்னா டிவிக்கே விஜய் பின்னாடி தான் போகணுமா சார்? தேமுதிகல விஜய் பிரபாகரன் இருக்காருல்ல சார், அவரும் யங்ஸ்டர் தானே. நாங்கெல்லாம் அவர் பின்னாடி போய் அவருக்காக உழைக்க தான் சார் இருக்கோம். தேமுதிகங்கிறது வந்து எங்களோட உயிர் மூச்சு மாதிரி. விஜய் வந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவர், அவர் பின்னாடி போகணுன்ற அவசியம் இல்லைல்ல. எத்தனையோ பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க யங்ஸ்டர் வந்து எல்லாருமே விஜய் பின்னாடி தான் போறாங்க அப்படின்னா. அப்படிலாம் கிடையாது சார், அதெல்லாம் வந்து தவறான கணிப்பு. நிறைய பேர் வந்து விஜய் பிரபாகரன் பின்னாடி வந்து இன்னைக்கு ஒரு படையே நாங்க வந்து இருக்கோம். எத்தனையோ யங்ஸ்டர்ஸ், எத்தனையோ லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்கோம். வெளியில சொல்ற மக்கள் வந்து சொல்றாங்களே தவிர அப்படி ஒன்றும் அது வந்து உண்மை கிடையாது. விஜய் பின்னாடி தான் போகணும் யங்ஸ்டர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது சார், அவங்களுடைய விருப்பம். நாங்கெல்லாம் வந்து எங்க விஜய் பிரபாகரன் பின்னாடி வந்து நிறைய பேர் செயல்படுறதுக்காக எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து காத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்காக தான் செயல்பட்டுட்டு வர்றோம் சார் இன்னைக்கு வரைக்கும் தேமுதிகல. மேடம், இந்த இப்போதைக்கு திமுக கூட்டணியில வந்து தேமுதிக இணைஞ்சு இப்ப போயிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு சில பேச்சு பொருள் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காங்க. திமுகவோட கூட்டணி போனதை பத்தி நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க? என்ன சார் பேச்சு பொருளா இருக்கு? அதிமுகல இருக்கையிலையும் அதிமுக கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. திமுகல இப்ப போய் சேர்ந்திருக்கோம்னா திமுகல போய் நீங்க சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா அதிமுகல இருக்கையில? இல்ல. இப்ப திமுகல இருக்கையில போட போறாங்களா? எல்லாம் அவங்கவுங்களுடைய மனசை பொறுத்து தான். அவங்க அந்த ஓட்டு போடுற அந்த ஒரு நிமிஷத்தை பொறுத்து தான் சார். அவங்கவுங்க மனசுல என்ன இருக்கோ அதுக்கு தக்கனதான் ஓட்டு போடுவாங்க. இப்ப வந்து திமுக நாங்க சேர்ந்திருக்கோம் அப்படின்னா அந்நியார் தலைமையில வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அப்படிதான். எங்க அந்நியார் வந்து எங்களுக்கு வந்து தாய் மாதிரி. அவங்க வந்து எங்களை வந்து வழி நடத்துவாங்க. நாங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு குழந்தை மாதிரி. எங்க கட்சிக்கு தாய் வந்து எங்களோட அந்நியார் தான். நாங்கெல்லாம் வந்து அவங்களோட குழந்தைகள். அவங்களுக்கு தெரியும் குழந்தைய வந்து எந்த வழியில கொண்டு போனா குழந்தைங்கலாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எங்க அந்நியார் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது வந்து கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நாங்க நிர்வாகிகள் எல்லாரும் அந்த வழியில பயணம் பண்ணிட்டு இருக்கோம். மேடம், இப்ப பாத்தீங்கன்னா தேமுதிக திமுக கூட்டணி உறுதி செஞ்சு இந்த ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா எத்தனை தொகுதி யார் யார் வேட்பாளர்னு நம்ம அந்நியார் அறிவிச்சிருவாங்க. வர சட்டமன்ற தேர்தலில் நம்ம தேமுதிக உடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு மேடம்? நம்ம தேமுதிக தொண்டர்கள் போட்டியிட தொகுதியெல்லாம் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேமுதிக தொண்டர்கள் வந்து எந்த தொகுதியில் நின்றாலும் வந்து முழுமையா வெற்றி அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட்டும் வந்து இருக்கு. காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இணைஞ்சுதான் செயல்படுறோம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம காரைக்குடி தொகுதி எடுத்துக்கோங்க. நம்ம காங்கிரஸ்ல வந்து நல்லா சிறப்பா செயல்படுறாங்க. அதுவும் இல்லாம இப்ப நம்ம தேமுதிகல உள்ள நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் வந்து நல்லா சேர்ந்து செயல்படுறோம். கண்டிப்பா வந்து தேமுதிக எத்தனை தொகுதியில நின்றாலும் அத்தனை தொகுதி நம்ம வந்து வெற்றி பெற்றுவோம். மேடம், விருத்தாச்சலத்துல அந்நியாரும் விருதுநகர் தொகுதியில விஜய பிரபாகரனும் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் மேடம்? சார், போன தேர்தலில் வந்து விருதாச்சலத்துலையும் விருதுநகர்லையும் வந்து அந்நியாரும் விஜய பிரபாகரனும் போட்டிட்டாங்க. ஆனா அதுல வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது கிடைக்கல. இப்போ வந்து கேப்டனுடைய அருளாசியோட அந்நியாரும் விஜய பிரபாகரனும் கண்டிப்பா 100க்கு 100% வந்து வெற்றி பெறுவாங்க. விருதுநகர்ல வந்து எங்க விஜய பிரபாகரன் எங்க தலைவர் நிக்கிறாப்ல. அவர் வந்து அந்த தொகுதியில வந்து ஜெயிச்சு வெற்றி பெற்று வெற்றிக்கனியை பறிக்கிற வரைக்கும் நாங்க வந்து இங்க இருந்து நான் விருதுநகருக்கே ஷிஃப்ட் ஆக போறேன். தேர்தல் முடிகிற வரைக்கும் சாப்பாடு தூக்கம் எதுவுமே கிடையாது. எங்க தலைவரை விஜய பிரபாகரனை ஜெயிக்க வச்சுட்டு தான் நாங்க எங்க ஊரே திரும்ப போறோம். எங்க பின்னாடி எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து செயல்படுவாங்க.
எங்க தலைவர் விஜய பிரபாகரனை வந்து ஜெயிக்க வச்சுட்டு தான் நாங்க வந்து ஊர் திரும்புவோம். அவர் வெற்றிக்கனியை பறிச்சு எங்க கேப்டன் பாதத்துல சூடினதுக்கு அப்புறம் தான் நாங்க திரும்பி ஊரே வருவோம் அப்படின்னு வந்து ஆஹ் இந்த தேர்தலுக்காக நாங்க வந்து உழைக்க போறோம். சிவகங்கை மாவட்டத்துல வந்து தேமுதிகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? உங்க மாவட்ட நிர்வாகிகள், உங்க நகர நிர்வாகிகள் எப்படி உங்க கூட நடந்துகிட்டு இருக்காங்க? நீங்க ஒரு பெண்ணா இருக்கிறீங்க, எல்லா கூட்டத்துக்கும் நீங்க எப்போ வேணா போறீங்க வாரீங்க. பெண்கள் இப்போ வந்து ஒரு சில இதுல எல்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. தேமுதிகால பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறது நீங்களே சொல்லுங்க மேடம். சரி, எங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்க மாவட்ட செயலாளர் வந்து திருவேங்கடம். அவர் வந்து 20 வருஷமா தேமுதிகல இருக்காங்க. ஒரே மாவட்ட செயலாளர், மாறாத மாவட்ட செயலாளருங்கிற பேரும் வந்து எங்க மாவட்ட செயலாளருக்கு தான் உண்டு. இங்க பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகளா இருக்கட்டும், தொண்டர்களா இருக்கட்டும், இது எங்க கூட்டிட்டு போனாலும், எந்த கட்சி கூட்டத்துக்கு கூட்டிட்டு போனாலும் வந்தாலும் சரி, தள்ளி நின்று தான் பேசுவாங்க. ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. மற்ற கட்சிகள் அப்படிங்கிறத கூட பெண்கள்னா யோசிக்கணும், நம்ம பயப்படணும். ஆனா தேமுதிக பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பான ஒரு கட்சி, பெண்களை வந்து நல்லா மதிக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா தேமுதிக மட்டும்தான் சார். நீங்க ஐடி விங்ல இருக்குன்னீங்க. தேமுதிகவுடைய ஐடி விங்குடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? ஐடி விங்குடைய நிலைமை எப்படி மேடம் இருக்கு? இங்க தேமுதிகவுடைய ஐடி விங்கிற பொறுத்த வரைக்கும் நல்லா செயல்பட்டுட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து பொறுப்பா அரவிந்தன் ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க வந்து நல்லா சிறப்பா செயல்பட்டுட்டு வராங்க. அவங்களுக்கு பின்னாடி நாங்க எல்லாருமே வந்து ஐடி விங் பொறுப்புல இருக்கவங்க எல்லாருமே நல்லா சிறப்பா செயல்பட்டுட்டு வரோம். இங்க உள்ள ஐடி விங்ல வந்து மற்ற கட்சியை விட நம்ம கட்சியில வந்து உடனே உடனே பதில் இருக்கும். ஐடி விங்ல வந்து நம்ம என்ன பேசினாலுமே தலைமையில இருந்தும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். தலைமையில இருந்து உடனே வந்து சொல்லிடுவாங்க, கூப்பிட்டு ஐடி விங்ல இருந்து பதில் கொடுத்துருங்க அப்படின்னு. அடுத்த கட்சி வந்து நம்மளை வந்து பேசினாலும் தலைமையில இருந்து நீங்க வந்து என்னன்னாலும் பேசி திரும்ப ரிப்ளை கொடுத்துருங்க அப்படின்னு தலைமையில இருந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு எங்களுக்கு. அதனால வந்து ஐடி விங் வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்கோம் நாங்க எல்லாரும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப கடலூர்ல ஒரு அண்ணன் கிருஷ்ணராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி விங்ல ஒரு செயலாளர் வந்து இறந்து போயிட்டாங்க, தவறிட்டாங்க. அவங்களுக்கு தவறினதுக்கு கூட நம்ம ஐடி விங் சார்பா எல்லாருமே தன்னோட சொந்த உழைப்புல இருந்து அந்த அண்ணனுக்கு நிறைய உதவிகள்லாம் வந்து செஞ்சிருக்கோம். எந்த கட்சியிலுமே வந்து இந்த மாதிரி செய்வாங்களா அப்படின்லாம் தெரியாது. நம்ம கேப்டன் கட்சியை பொறுத்த வரைக்கும் சொந்த உழைப்புல தான் ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு பர்சனும் பெர் இண்டிவிஜுவல் யாரா இருந்தாலும் அவங்கவுங்க சொந்த உழைப்புல இருந்து மட்டும்தான் நம்ம வந்து கேப்டனுக்காக செயல்பட்டுட்டு இருக்கோம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நம்ம வந்து கேப்டனுக்காக நம்ம சொந்த உழைப்புல இருந்தா நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.